வணக்கம். இன்றைக்கி நம்ம அன்னப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அன்னப்பொடி சித்த மருத்துவர் கு. சிவராமன் டாக்டர் அவர்களுடைய நலம் 360 டிகிரிங்கிற புத்தகத்தில் அஜீரண பிரச்சனைக்கு சிறந்த மருந்தான ஒரு குறிப்பில் தான் அவர் எழுதியிருக்காரு. அதனால் அஜீரணத்துக்கான சிறந்த மருந்தான அன்னப்பொடி தான் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சிலருக்கு சாப்பிட்ட சாப்பாடு சரியாக ஜீரணம் ஆகாதனால நல்லா சாப்பிட முடியாமல் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க வீட்டில் இந்த அன்னப்பொடியை செஞ்சு வச்சுக்கிட்டு வாரத்தில் 3 நாளைக்கு சாப்பாடு சாப்பிட ஆரம்பிக்கும் போது உருண்டை சாப்பாட்டுக்கு இந்த அன்னப்பொடியை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் சாப்பிடுங்க. அதுக்காக அஜீரண பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த அன்னப்பொடி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அஜீரண பிரச்சனை இருக்கவங்க வாரத்தில் 3 நாளைக்கு சாப்பிடுங்க. நார்மலாக இந்த அஜீரண பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கிறவங்க மாதத்தில் 3 நாளைக்கு அது மாதிரி சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா வயிற்றுலையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடம்பும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். சரி, இப்போ நாம் இந்த அன்னப்பொடி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்க்கலாம். திப்பிலி 50 கிராம், சீரகம் 50 கிராம், மிளகு 50 கிராம், அப்புறம் சுக்கு 50 கிராம். இப்போ நான் சொன்ன எல்லா பொருள்லேயும் சுக்கை தவிர மற்ற பொருளெல்லாம் குப்பை கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா கழுவி கூட கொஞ்சம் நேரம் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் சுக்கு மட்டும் கழுவ தேவையில்லை, மேலே இருக்க தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். சுக்கு மேலே இருந்த தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த பொடியில் சேர்த்து அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/2 தேக்கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஏலக்காய் ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த அன்னப்பொடிக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துட்டோம். இனிமேல் இந்த பொருளெல்லாம் வறுத்துட்டு அன்னப்பொடி செஞ்சிடலாம். முதல்ல சட்டி அடுப்பில் வச்சுட்டு சுக்கு போட்டு கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா மற்ற பொருளெல்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா மற்ற பொருளை விட சுக்கு வறுபடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால தான். இதெல்லாம் லேசாக வறுத்துட்டு அதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு தனியாக கருவேப்பிலை போட்டு வறுக்கிறேன். அப்போ தான் கருவேப்பிலை சரியாக வறுபடும். அதுக்காக தான். இந்த பொருளெல்லாம் ரொம்ப போட்டு வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக பொன் வறுவலாக வறுத்தா போதும். அவ்வளோதான், கருவேப்பிலை வறுபட்டது போதும். இனிமேல் தீ அணைச்சிட்டு ஏற்கனவே வறுத்து வச்ச பொருள்லாம் இருக்கு இல்லையா, அதையும் இதிலே கொட்டிக்கலாம். இதிலே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம். இந்த சட்டியில் இருக்க சூட்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பும் பெருங்காயமும் இதில் போட வேண்டாம், ஏன்னா சட்டியில் கொஞ்சம் சூடாக இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் நல்லா ஆறட்டும். மிக்சியில் மாற்றி அரைக்க போகும்போது உப்பையும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வறுத்து வச்ச பொருளெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இனிமேல் இதை மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். முதல்ல மிக்சி ஜாரில் சுக்கு போட்டு ஒரு சுற்று விட்டுட்டு அதுக்கப்புறமா மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா சுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால சரியாக அரைப்படாது இல்லையா, அதுக்காக சுக்கு ஒரு சுற்று விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதுலேயே மற்ற பொருள் எல்லாம் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சு இந்த உப்பும் பெருங்காயத்தையும் இதிலே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அன்னப்பொடி ரெடி ஆயிடுச்சு. அஜீரண பிரச்சனைக்கு சரியான தீர்வான இந்த அன்னப்பொடியை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு வேணுங்கிறப்பெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அஜீரண பிரச்சனை இருக்கிறவங்க வாரத்தில் 3 நாளைக்கு சாப்பிட ஆரம்பிக்கும் போது முதல் வாய் சாப்பாட்டுக்கு இந்த பொடியை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் செஞ்சு வச்சுருக்க குழம்பு பொரியல்லாம் ஊற்றி சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் அஜீரண பிரச்சனை இல்லாதவங்க, ஜீரணம் சரியாக ஆகாதவங்க தானே அதெல்லாம் சாப்பிட்ணும். எனக்கெலாம் அந்த பிரச்சனை இல்லை, நான் ஏன் அதை சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்காம எல்லாருமே மாதத்தில் 3 நாளைக்கு இந்த பொடியை சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம்.